பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ரோமர் 14:1-4 விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல், ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது, அநேக நேரங்களிலே நாம் மற்றவர்களையே குறை கூறிக்கொண்டு, குற்றப்படுத்தி கொண்டு, காயப்படுத்தி கொண்டு நாம் இருப்பது வழக்கமான ஒரு காரியம் என்று எண்ணினாலும், சில நேரங்களிலே நான் எதிலே தவறுகிறேன் என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்று வேறு வேத வசனத்தை வாசித்த ஞாபகம் இருக்கிறது. சில தப்பிதங்களை, சில தவறுகளை நாம் சுட்டி காண்பிக்காவிட்டால் நாம் அநேக கண்களுக்கு முன்பதாக நீதிமான்களைப் போல நாம் காணப்படுவோம். ஆனாலும் நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிற தீர்ப்பின்படியே நாமும் சில சமயங்களிலே அப்படிப்பட்ட தீர்ப்புக்கு உள்ளாவோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிற பொழுது, ஒருவருக்கொருவர் நாம் குற்றங்களை மன்னித்து பட்சமாய் நடந்து நம்முடைய தப்பிதங்களை பரலோகத்தின் பிதாவினிடத்தில் அறிக்கையிட்டு நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். இன்றைய காலத்திலே தவறில்லாத நபர்கள் இல்லை, தவறு செய்யாதவர்கள் யாருமே இல்லை என்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே வேத வசனம் சொல்லுகிறது போல கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள் காணப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்கிற வார்த்தையின்படி மன்னிப்பை பிரகடனப்படுத்தி மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை நாம் கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்மை யாரும் காயப்படுத்தவும் முடியாது, நாமும் மற்றவர்களை காயப்படுத்தவும் முடியாது. ஆகவே இந்த நாளிலே நாம் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருப்போம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் பேசியதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அநேகரை கை நீட்டி கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம், ஆனால் எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு நீர் மன்னியும். ஆண்டவரே, மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எல்லா மனத்தாங்களையும் நாங்கள் மாற்றிக்கொண்டு மன ரம்மியமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவர் பேரில் ஒருவர் வீண் பழிகளை சுமத்தாதபடிக்கு எங்களுடைய பழிகளை எல்லாம் நீர் ஆண்டவரே மன்னிப்பீராக. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.